இருக்கிறோம். சென்னையில் தான் மழை இல்லை, குறைஞ்சபட்சம் நம்ம படிக்கக்கூடிய ராமகாதையிலாவது வெள்ளப்பெருக்க பார்க்கலாம். ஸோ அடுத்து வரக்கூடியது எதுனாக்க, இந்த வெள்ளத்தை எதோடு ஒப்பிடுகிறார்னாக்க வானர கூட்டங்களோடு ஒப்பிடுகிறார். இந்த செய்தி நமக்கு புதுமை என்பதை காட்டிலும் இது ஒரு இலக்கியத்தினுடைய உத்தின்னு பேர். என்ன உத்தின்னாக்க, பின்னர் நடக்கக்கூடிய அல்லது நடைபெற இருக்கின்ற ஒரு செய்தியை முன்கூட்டியே குறிப்பால் கவிஞன் உணர்த்துதல் என்பது இது ஒரு நாடக உத்தின்னு பேர். இட் இஸ் த டெக்னிக் இன் ட்ராமா. ஏன்னா அப்போ தான் காண்பவர்களோ அல்லது கற்பவர்களோ தங்கள் ஆவலை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளுதற்கு பயன்படுவதற்கு உண்டான உத்தி இது. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, தொல் இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் ஒரு இடத்துல முதல் பகுதி மங்கள வாழ்த்து காதை. அந்த மங்கள வாழ்த்து காதையில் புகார் நகரத்தின் சிறப்பு என்னன்னு கேட்ட பொழுது இளங்கோவடிகள் எப்படி எழுதுவார்னா, 17 வரியா பழங்குடி கழிய பொதுவரு சிறப்பின் புகார்னுவர். அதாவது என்ன புகார் நகரத்திற்கு சிறப்புன்னா, அந்த நகரத்தில் இருந்த மக்கள் எந்த ஒரு காரணம் பற்றியும் அந்த ஊரை விட்டு வெளியே போனதில்லைன்னுவர். 10ன்னா குடிமக்கள், 7 அறியா பழங்குடி கழிய தொன்மையான குடிமக்களை எல்லாம் ஒருங்கே வாய்க்க பெற்றிருக்கக்கூடிய அழகிய நகரம்னுவார். ஆனால் அந்த கதையில் பின்னாடி கோவலனும் கண்ணகி அந்த நகரை விட்டே வெளியே போகிறான். ஆகவே இதுக்கு பேர் முரண்னு பேர். இந்த உத்திக்கு பேர் முரண்னு பேர். இந்த முரணையே உடன்பாட்டிலையும் சொல்லலாம். பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இங்கு முன்கூட்டியே நேர்மறையிலாவும் சொல்லலாம். அந்த வர்ற அடுத்த பாட்டு ரொம்ப அழகான நேர்மறை உத்தியில் அமையப்பெற்ற ஒரு செய்தி. பின்னாடி நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை இங்கேயே கொண்டு வந்து காமிக்கிறார் கம்பர். மலை எடுத்து மரங்கள் பறித்து மாடு இலை முதல் பொருள் யாவையும் ஏந்தலாம் அலைகடல் தலை அன்று அணை வேண்டிய நிலை உடை கவி நீத்தம் அந்நீத்தமே. அதாவது இந்த வெள்ளமானது சரையு நதியில் பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடிய வெள்ளம் எவைகளை எல்லாம் அடித்து கொண்டு வருகிறது? மலை எடுத்து கற்பாறைகள் பலவற்றை உருட்டி கொண்டு வருகிறது. மரங்கள் பறித்து, மலையிலிருந்து அது விழுந்து ஓடி வருவதனால வழியில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வேரோடு பறித்து கொண்டு ஓடி வருகிறது. மாடு இலை முதல் பொருள் யாவையும், மாடுனாக்க எல்லா விதமான செல்வம்னு பொருள். அந்த மரத்திலே இருக்கக்கூடிய காய் கனி இலை போன்று இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒருங்கே அடித்து கொண்டு ஏந்தலாம். அந்த வெள்ளத்தினுடைய மேல் பரப்பை பார்த்தீங்கன்னா இவைகள் எல்லாமே இருக்கு. மரம் இருக்கு, கிளை இருக்கு, செடி கொடி காய் கனி எல்லாம் இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, அலைகடல் தலை அன்று, அன்றுன்றது இனி வரக்கூடிய காலம். நீங்க பொருள் எடுத்துக்கணும். பின்னர் ஒரு காலத்தில் ராமன் இந்த வானரங்களினது துணை கொண்டு கடலிலே ஓர் பாலத்தை அமைப்பதற்கு முயற்சி செய்த பொழுது எவ்வாறு இந்த வானரங்கள் எல்லாம் தாங்களால் இயன்ற கற்களையும் மரங்களையும் தொடர்ந்து கடலிலே இட்டு பாலத்தை அமைத்தனவோ, அதுபோல் சரையு நதியினுடைய மேல் பரப்பில் இந்த கற்களாலும் மரங்களாலும் அமையப்பெற்ற ஒரு பாலம் இருப்பது போல காட்சியளிக்கிறதாம். அலை கடல் தலை அன்று அணை வேண்டிய, அணைனா தெரியும், இந்த நீரினை தேக்குதற்கு உண்டானது அணை, பாலம்னு மற்றொரு பொருள். ஆகவே அணை வேண்டிய நிலையுடை கவி நீத்தம் அந்நீத்தம். இந்த இடத்துல கவின்னா குரங்கு. அந்த குரங்குகளெல்லாம் எவ்வாறு அந்த நீர்ப்பெருக்கில் கடலினது நீர்ப்பெருக்கிலே கற்களையும் மரங்களையும் விட்டு பாலம் அமைத்தனவோ, அதுபோல் இந்த சரையு நதியானது மிகுதியான கற்களையும் மரங்களையும் அடித்து கொண்டு வந்து கடலிலே இடுவது என்பது இது பாலம் அமைப்பது போல் இருக்கிறது என்று பின்னர் வரக்கூடிய இந்த ராமகாதையினுடைய ஒரு முக்கியமான நிகழ்வை இங்கேயே நினைவுபடுத்தி விடுகிறான் கம்பன். இப்படி எழுதுறதுனால என்ன ஒரு நன்மைன்னா, எதற்காக குரங்குகள் பாலம் அமைத்தன? உடனே நமக்குள்ள கற்கக்கூடிய மாந்தர்கள் மத்தியில் ஒரு ஆர்வம் பெருகும். அந்த குரங்கு ஏன் எதற்கு அங்கு குரங்குகள் வருகின்றன?
குரங்குகளுக்கும் ராமனுக்கும் என்ன தொடர்பு? ஆகவே இந்த ஒரு நிகழ்ச்சியை, யுத்தகாண்டத்தில் நடக்கக்கூடிய அந்த பாலம் கட்டுதல் நிகழ்ச்சியை பாலகாண்டத்திலேயே அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுறான் கம்பன். இதுதான். ஏன்னா நடந்த நிகழ்வை காவியமாக எழுதும் போது என்ன நடக்க போகிறதுன்னு கவிஞனுக்கு தெரியும். ஆகவே இதை முன்கூட்டியே ஒரு குறிப்பாக, ஏன்னா சுவையை ஊட்டுவதற்கும் அடுத்து நிகழ்வது என்ன என்கின்ற ஆர்வத்தை தூண்டுவதற்குமாக கவிஞர்கள் இவ்வாறு எழுதுதல் மரபு. கம்பன் அதற்கு விதிவிலக்கு அல்ல. அடுத்து மற்றொரு உவமை சொல்றார். இந்த வெள்ளமானது குடிகாரர்களை போல் இருந்தது. இப்போ இன்னைக்கு காலையில் கூட வீட்டில் விவாதம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஒரு சின்ன சிக்கல் வந்தது. அதாவது சதி அனுசுயாவை பற்றி யாரோ தவறாக விமர்சனம் செய்தார்கள் அப்படின்னு என்னுடைய துணைவியார் வானதி பேசி கொண்டிருந்த பொழுது நான் ஒரு மேற்கோள் சொன்னேன். நம்முடைய புராண இதிகாச மரபுகளில் என்ன தவறை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஒருவரினுடைய தகுதியை மேம்பாட்டினை சொல்லுவதற்கு உரிய ஒரு போட்டியையோ உரிய ஒரு தேர்வையோ நாம் வைக்கிறது கிடையாது. இப்போ சதி அனுசுயா கற்பில் சிறந்தவள், அவள் கற்பில் சிறந்தவள் என்பதை நிரூபிப்பதற்கு நடத்தப்பட்ட போட்டியில் தான் சிக்கல். அதுக்கு நான் வேற ஒரு மேற்கோள் சொன்னேன். இப்போ எனக்கு ஓரளவு தமிழ் தெரியும். தமிழிலே பன்னெடுங்காலம் அல்லது கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக தமிழ் இலக்கியத்தோட பரிச்சயம் வைத்திருக்கிறேன். அப்போ என்னுடைய தமிழை சோதிக்க வேண்டும்னா என்ன கேட்கலாம்? சங்க இலக்கியத்திலேருந்து ஒரு 4 பாட்டு சொல்லி விளக்கங்கள் தாருங்கள்னு கேட்கலாம். இல்லை கம்பன்லேருந்து விளக்கம் கூறுங்கள் அல்லது திருக்குறளை கொஞ்சம் விரிவாக பேசுங்கள்னு கேட்டால் சரி. மாறாக தமிழில் இருக்கக்கூடிய கெட்ட வார்த்தைகள் என்னென்னு ஒரு பட்டியல் போட்டு விளக்கம் சொல்லுங்கள்னு கேட்டால் கேட்குறவரும் தப்பு, கேட்டவருக்கு நான் அந்த மாதிரி அந்த கெட்ட வார்த்தைகளை எல்லாம் எடுத்து தொகுத்து சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது என் தப்பு. அதே போல ஒரு கவிதை நடை என்று உருவாக்குகின்ற பொழுது கவிதையில் சிலவற்றை மேற்கோளாக காட்டலாம், சிலவற்றை காட்டக்கூடாதுன்னு ஒரு மரபை வச்சுருக்கோம். உதாரணமாக தொல் இலக்கியங்களில் உயர்ந்தவைகளை தான் ஓமையாக சொல்ல வேண்டும்னு ஒரு மரபை கடைபிடிக்கிறோம். தொல்காப்பியம் போன்று இருக்கக்கூடிய இலக்கண நூல்களில் சொல்லுகிறார்கள், உயர்ந்தவன் மேற்றே உள்ளும் காலை. ஓமையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உயர்ந்த பொருளை தான் ஓமையாக சொல்ல வேண்டும். இதுதான் நம்ம மரபுன்னு அவ சொல்லியிருக்கா. ஆனால் கம்பன் சரையு நதியினுடைய வெள்ளப்பெருக்கினுக்கு விலைமகளை ஓமையாக காட்டுதல் அல்லது மது அருந்தியவர்களை ஓமையாக காட்டுதல் சரியான்னு கேட்டால், இந்த ராமாயண காதையை தொடங்குகின்ற பொழுதே நான் சொன்னேன், கம்பன் பொறுத்த மட்டில் உலகியலை முன்னிறுத்தித்தான் இந்த காவியத்தை நடத்தி செல்லுகிறான். இவனுக்கு இலக்கிய வழக்கத்தை காட்டிலும் உலகியல் வழக்கத்திற்கு தான் கம்பன் மிக பெருமளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான்னு தொடக்கத்திலேயே சொல்லிட்டேன். ஆகவே தனக்கு கண்ணுக்கு முன்னாடி காட்சியாக இருக்கக்கூடிய சில செயல்களை எல்லாம் தன்னுடைய கற்பனைக்கு ஏற்றாற்போல் ஓமையாகவோ உருவகமாகவோ அல்லது ஒரு படிமமாகவோ காட்டுதல் என்பது கம்பனுக்கு கைவந்த கலை. அந்த மரபை நீங்கள் பார்க்கலாம்னாக்க கம்பனுக்கு தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் பாரதி வரைக்கும் இந்த மரபு வச்சிருக்கான். பாரதியும் குடிகாரர்களை ஓமை சொல்லுகிறான். எந்த இடத்துலன்னா பாஞ்சாலி சபதத்தில் துரியோதனன் இந்திரபிரஸ்தத்துக்கு போயிட்டு வந்துடுவான். அங்கு நடந்த அஸ்வமேத யாக விழாவிலே கலந்து கொண்டு வந்ததற்கு பிறகு அங்கு தருமனுக்கும் அவனை சார்ந்த தம்பியர் 4 கிடைத்த மரியாதை, தகுதி, சிறப்பு இவைகளை எல்லாம் பார்த்து மனது பொறாமல் தன் மாமனிடம் சகுனியிடம் சொல்லி சொல்லி புலம்புவான். என்ன வார்த்தையை பாரதி பயன்படுத்துவார்னாக்க, கள்ளுண்டு பிதற்றுபவன் எவ்வாறு ஒன்றை மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருப்பானோ அதுபோலே அந்த துரியோதனன் இந்திரபிரஸ்தத்திலே பாண்டவர்களுக்கு கிடைத்த சிறப்புகளை மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி ஒரு கள் குடித்தவன் புலம்புவது போல் புலம்பிக் கொண்டிருந்தான் பாரதியோ எழுதுவர். இப்போ பாரதிக்கு தேர்ந்த சொல் தெரியாதான்னா இதை காட்டிலும் மிக அழகாக கற்பவர்கள் மனதில் பதிவதற்கு வேற மேற்கோள் காட்ட முடியாது. ஏன்னா மது அருந்தியவர்கள் ஒன்றையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்பார்கள்.
அதான் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு, மது அருந்தியவர்களோடு நம்ம பேசக்கூடாது. ஏன்னா அவர்கள் ஒரே கேள்வியை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள், நம்ம ஒரே பதிலை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருப்போம். இதை வெளியிலிருந்து பார்க்கிறவனுக்கு சந்தேகம் வந்துடும், இதில் யார் மது குடிச்சிருக்கார்கள்னு இந்த குழப்பம் வந்துடும். அதனால் கம்பனும் அந்த அழகான நேர்மைக்கு வருகிறான். எப்படி இங்கே வெள்ளப்பெருக்கானது குடிகாரனை போல் தடுமாறி செல்லுகிறதான். எப்படி ஈக்கள் வண்டோடு மொய்ப்ப வரம்பு இகந்து ஊக்கமே மிகுந்து உள் தெளிவு இன்றியே தேக்கு எரிந்து வருதலின் தீம்புனல் வாக்கு தேன்நுகர் மக்களை மானுமே. இந்த வாக்கு தேன்நுகர் மக்கள்னாக்க நன்கு தேன் நுகர்னா, தேன் என்றால் இந்த இடத்துல கள் அல்லது மதுன்னு பொருள். மதுவினை மிகுதியாக உண்ட மக்கள் எவ்வாறு தடுமாறி திரிவார்களோ அதுபோல இந்த வெள்ளமானது ஓடி வந்து கொண்டு இருக்கிறது. எப்படியா மது அருந்தியவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய மது போல பண்டைய காலங்கள்லாம் கள் என்கின்ற ஒரு மதுவோ ஏனைய யவன மதுக்களோ அவைகளிலிருந்து வரக்கூடிய நல்ல மனத்தினுக்காக வண்டுகள் மொய்த்து கொண்டே இருக்கும் மது அருந்தியவர்களை சுற்றி. அதுபோல இந்த சரையினுடைய நீரின் மேற்பரப்பில் பல மலர்களை எல்லாம் அடித்து கொண்டு வருவதனால் அந்த மலர்களில் இருக்கக்கூடிய தேன் அந்த நீரில் கலந்து இருப்பதினால் நீரின் மேற்பரப்பில் வண்டுகள் மொய்த்து கொண்டே இருக்கும். ஆகவே மது அருந்தியவனை சுற்றி வண்டுகள் மொய்க்கும், நீரின் மேற்பரப்புலையும் வண்டுகள் மொய்க்கும். ஆகவே ஈக்கள் வண்டோடு மொய்ப்ப, ரெண்டு இடத்துலையும் வண்டுகள் மொய்க்கும். ரொம்ப அழகான ஸ்லேடை பாருங்க. அடுத்தது வரம்பு இகந்து, வரம்புன்னா எல்லை. மது அருந்தியவர்களுக்கு வரம்பே இருக்காது, என்ன பேசுவது எப்படி நடப்பது, வரம்பு இகந்து அவர்கள் செயல்படுவார்கள். அவர்களுக்கு ஒரு வரையறை இருக்காது, பேச்சிலையும் நடையிலும் பழக்க வழக்கங்களும். அதுபோல இந்த சரையூவினுடைய வெள்ளம் கணத்துக்கு கணம் பெருகி கொண்டே இருப்பதினால் கரைகளினுடைய வரம்புகளை எல்லாம் தட்டி கொண்டே போகிறதா, இந்த வரம்பை எல்லாம் உடைத்து கொண்டே போகிறதா. வரம்பு இகந்து, இகந்துன்னா அந்த வரம்பினை தாண்டி, இகந்து ஊக்கமே மிகுந்து, வெள்ளம் பெருக பெருக வெள்ளத்தினது வேகம் கூடுகிறது. அதுபோல மதுவினது போதை பெருக பெருக இவன் உள்ள ஊக்கம் தோன்றுகிறதா. இன்னும் மேலும் மேலும் ரொம்ப ஆர்வமாக மது அருந்தியவர்கள் பேசுவார்களாம். அதுபோல வெள்ளம் பெருக பெருக நதியின் வேகம் கூடுவது போல மது அருந்தியவர்களினுடைய அந்த போதை கூட கூட அவர்கள் இன்னமும் வேகமாக பேசுவார்களாம். உள் தெளிவு இன்றியே, வெள்ளமானது காடு மலைகளில் எல்லாம் ஓடி வருவதனால கலங்கி இருக்கும், தெளிவு இருக்காது. அதுபோல மது அருந்தியவர்கள் மனதானது தெளிவினை கொண்டு இருக்காது, எல்லாவற்றையும் பேசுவார்கள், உளறுவார்கள். ஆகவே தெளிவின்றியே தேக்கு எறிந்து வருதலின், தேக்கு மரம் போன்றிருக்கக்கூடிய நல்ல மரங்களை எல்லாம் இந்த சரையு நதியானது அடித்து கொண்டு வருவதினால் தீம்புனல், நன்மையை தரக்கூடிய அந்த நதியினது வெள்ளம் வாக்கு தேன்நுகர் மக்களை மானுமே, மதுவினை அருந்தி தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய மக்களை போல் அந்த நதியானது அலைபாய்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறதாம். அடுத்து அடுத்த கடைசி வர்ணனைக்கு வரார் கம்பன். இந்த நதி என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால், தான் எங்கு தோன்றியதோ அந்த இடத்தை முற்றுகையிட்டாக வேண்டும் என்பதற்காக மிக விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறதா. நதி பிறந்த இடம் எது என்றால் கடல். ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டான் முதல் பாட்டிலேயே. எது போல என்றால் சிவனை போன்று வெளுத்திருந்த மேகங்கள் எல்லாம் கடலிலே நீரினை முகந்து நாரணனை போல் கருத்து, மேனி கருத்து மழையை பொழிந்ததுன்னு முதல் பாட்டிலேயே சொல்லிட்டான். ஆகவே இந்த நதியானது தனக்குண்டான நீரினை முகக்கக்கூடிய இடம் எதுனாக்க கடல். இந்த நதியானது மீண்டும் பெருக்கெடுத்து கடல்ல போய் கலப்பதினால கடலை இந்த நதிகளெல்லாம் முற்றுகையிடுவது போல் இருக்கிறதா. அதான் அடுத்த பாட்டு. பனைமுக களி யானை பல் மாக்களோடு அணிவகுத்ததன ஈர்த்து இறைத்து ஆர்த்தலின் மணி உடை கொடி தோன்ற வந்து ஊன்றலாம் புணரி மேல் பொறுவது போன்றதே. புணரின்னா கடல். ஆறுகள் வந்து புணர்வதினால் அதுக்கு பேர் புணரின்னு பேர். நம்ம தமிழில்
எந்த ஒரு பொருளுக்கும் பெயர் சுட்டுகின்ற பொழுது அடிப்படையான காரணத்தை சொல்லிதான் பெயரை உருவாக்குவார்கள். இந்த இடுகுறி பெயர்னு ஒன்று இருந்தது, அது மிக குறைவு, ரொம்ப அருகியே காணப்படும் தமிழில். ஏனைய தமிழில் இருக்கக்கூடிய ஏனைய பெயர்கள்னு எடுத்துக்கொண்டால் பெரும்பான்மையான 80 விழுக்காட்டிற்கு மேலான பெயர்கள் காரண பெயர்கள் தான். கடலுக்கு புனரின்னு பேர். என்ன? புணருதல் என்றால் சேருதல். ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து நதிகளும் கடலிலே வந்து புணருவதினால், கடலோடு சேருவதினால் அதுக்கு புனரின்னு பேர். ஆகவே புனரி மேல் போவது போன்றது இந்த ஆற்று வெள்ளம் கடலினோடு சண்டையிடுவதற்கு செல்லுவது போல் இருந்ததான். ஏன்னாக்க பனைமுக களி யானை, நல்ல பருத்த பெரிய முகத்தை உடைய களி யானைன்னா மதுவினை சிந்தக்கூடிய யானை. யானைக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மதம் என்கின்ற ஒன்று சிந்திய வண்ணம் இருக்கும். யானைக்கு 3 இடங்களில் மதமானது சிந்தும். கன்ன மதம், கபோல மதம், பீஜ மதம்னு முன்பே சொல்லியிருக்கேன். ஆகவே அந்த யானைக்கு அந்த மதம் சிந்துதல் என்பது தான் அதனுடைய ஆற்றல், அதனுடைய லட்சணம். ஆகவே யானை பல் மாக்களோடு அணிவகுத்து ஈர்த்து, இந்த யானை தான் மட்டும் படையாக நில்லாமல் ஏனைய பிற விலங்குகளை எல்லாம் ஒன்றாக, குதிரை, தேர் இவைகளையெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய படையை உருவாக்கி கொண்டு இறைத்து ஆர்த்தலின், போருக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு ஆரவாரமான ஒலியை எழுப்பி செல்லுவது போல மணி உடை கொடி தோன்ற அந்த படையிலே அந்தந்த மன்னர்களினுடைய கொடிகள் எல்லாம் தோன்றக்கூடிய அளவிலே, அந்த தேர்களிலே கட்டப்படக்கூடிய மணியானது ஆரவாரிக்கக்கூடிய அளவிலே போர்க்களத்தில் செயல்படுவது போல இந்த ஆற்று வெள்ளம் செயல்பட்டது. ஏனென்றால் இந்த ஆற்றில் பல்வேறு விதமான மரங்கள், பல்வேறு விதமான பாறைகள் உருண்டு வருவதெல்லாம் யானைகளை போல காட்சியளிக்கின்றன. அதுபோல இந்த ஆற்றினுடைய பரப்பில் பல்வேறு விதமான மரங்கள் எல்லாம் வருவது ஏனைய பிற ஆயுதங்களை போல் இருக்கலாம். அதோடு மட்டுமில்லாமல் வெள்ளப்பெருக்கு பெருக பெருக ஆரவாரமான ஒலி அந்த ஆற்று பரப்பிலே ஏற்படுகிறது. இது படைகளினுடைய ஆரவாரமான ஒலியை போல் இருக்கிறதாம். அதுபோல இந்த பல்வேறு விதமான வண்ணங்களில் மலர்களை அடித்து வருவதனால இந்த ஆற்றினுடைய மேல்பரப்பு பல வண்ண கொடிகளை தாங்கி வரக்கூடிய மன்னர்களினது படை போல இருக்கிறதா. ஆகவே மன்னர்கள் எவ்வாறு பெரும் படையை தங்களுக்கு உரிய ரஜ, கத, துரக பதாதிகளை கொண்டு பகைவர்கள் மீது படையெடுக்கும் போது எவ்வாறு முற்றுகையிட வருவார்களோ, அதுபோல் இந்த சரையு நதி தன் மேல்பரப்பிலே பலவாகிய செல்வங்களை அடித்து கொண்டு கடலை முற்றுகையிட வருவது போல், கடலோடு போர் செய்ய வருவது போல் பெருக்கெடுத்து ஓடி வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ வெள்ளம் ஓடி வருகிறது. இப்போ மலையிலிருந்து காட்டு வழியாக வெள்ளம் ஓடி பெருக்கெடுத்து இப்போ நாட்டுக்குள்ள நுழைகிறது. இதுவரைக்கும் சொன்ன வர்ணனை எல்லாம் எவ்வாறு நதி மலையிலிருந்து இறங்கி காடு வழியாக பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுது அந்நதி எவைகளையெல்லாம் அடைத்து அல்லது இழுத்து கொண்டு வரும் அல்லது அடித்து கொண்டு வரும்னு பார்த்தோம். நாட்டுக்குள்ள வரும்போது முறையாக பல இடங்களிலே இந்த நதியினுடைய வெள்ளப்பெருக்கினுக்கு தடுப்புகள் எழுப்புவார்கள், அணைகள்னு பேர். அந்த தடுப்புகள் எழுப்புவதினாலே இந்த நதியினது வெள்ளம் மெல்ல மெல்ல மட்டுப்படும், கிளைகளாக பிரிக்கப்பட்டு பல நீர்நிலைகளிலே தேக்கப்படும். அப்போ முன்பு பார்த்த வேகத்தோட நதி நகருக்குள்ள வராது. அதே வேகத்தோட நகருக்குள்ள வருவதாக சொல்லப்பட்டால் நகர் அழிந்து போகும். இந்த வேகத்தை நீங்கள் பார்க்கணும்னா திருவிளையாடல் புராணத்தில் வைகை வெள்ளம் வந்ததுன்னு பார்க்கலாம். பரிபாடல்ன்ற ஒரு இலக்கியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வைகை வெள்ளத்தை பற்றின வர்ணனை மிக அதிகமாக சொல்லப்படும். ஆனால் காப்பிய இலக்கியங்களில் வெள்ளத்தின் பெருக்கு சொல்லி அந்த வெள்ளம் அந்த நாட்டு மக்களுக்கு எப்படிப்பட்ட நன்மையை செய்தது என்பதை மட்டும்தான் சொல்லணும். இந்த வெள்ளமானது பெருக்கெடுத்து இந்த நாட்டை அழித்தது, நாட்டு மக்களுக்கு இடையூறை தந்தது சொல்லக்கூடாது.
அப்படி சொல்லுவதாக இருந்தால் இது காவியத்தினுடைய நோக்கம் பாழ்பட்டு போகும். ஆகவே காப்பியத்தில் நதி வர்ணனை என்பது அந்த நதி நீரானது எந்த நாட்டிலே பாயகின்றதோ அந்த நாட்டு மக்களுக்கு தாயினை போல் இருக்க வேண்டும்னு தான் எழுதுவார்கள். பின்னர் வரக்கூடிய பாடலில் தெரியும், கம்பனே சரையு நதியை அந்த கோசல நாட்டின் தாயினே வர்ணிப்பான். இந்த மரபு தமிழ் இலக்கிய மரபு மட்டும் கிடையாது. உலக இலக்கியங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எந்தெந்த நாடுகளிலெல்லாம் ஆறுகள் வர்ணிக்கப்படுகின்றனவோ அந்தந்த நாட்டில் அந்த ஆறானது அந்த நாட்டினது தெய்வமாகவோ தாயாகவோ தான் வர்ணிக்கப்படும். இப்போ எகிப்திய இலக்கியங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்னாக்க நைல் நதி என்பது ஒரு கொடி போல, அந்த நைல் நதியினுடைய தலைப்பகுதி எதுனாக்க ஈசிஸ் என்கின்ற தேவதை இருக்கிறாள்னு நம்பும். ஆகவே அந்த ஈசிஸினுடைய பெருக்கு தான் நைல் நதி என்று அவர்கள் இலக்கியம் பேசும். அதுபோல ஆங்கில இலக்கியங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தேம்ஸ் நதி என்பது ஒரு தாயின் மார்பகத்தை போல் அந்த ஊர் மக்களுக்கு அமுதை தந்து கொண்டு இருக்கிறது தான் எழுதுகிறார்கள். ஆக உலக இலக்கியங்களில் நன்மை தரக்கூடிய நீர்ப்பெருக்கை என்னவென்று சொல்ல வேண்டும் என்றால் தாய் போல அல்லது தாய்க்கு இணையாகத்தான் சொல்லணும். ஆகவே இதுவரைக்கும் காட்டுப்பகுதியில் வந்த வெள்ளப்பெருக்கு பலவாகிய பொருள்களை அடித்து முறையற்ற நிலையிலே சாடிக்கொண்டு வந்தது. இந்த ஆறு ஊருக்குள்ள வரும்போது இவைகள் முறைப்படுத்தப்படும், அதன் வேகம் கட்டுப்படுத்தப்படும். அந்த நீரினை பயன்பாடு அறிந்து பயன்படுத்தி கொள்ளுதற்கு என்னெல்லாம் ஓமைகளை கம்பன் கையாளுகிறான் இனி வர பகுதியில் பார்க்கலாம். சரையினுடைய தன்மை எப்படி இருக்கிறது நீங்க விளக்கம் தருகிறான். இரவி தன் குலத்து எண்ணில் பல்வேந்தர் தம் பரவு நல் ஒழுக்கின் படி பூண்டது. சரையு என்பது தாய்முலை அன்னது இவ்வுறவு நீர் நிலத்து ஓங்கு உயிர்க்கு எலாம். 3 செய்தியை சொல்றார். ஒன்று, ரவி தன் குலத்து, ராமனது குலம் சூரிய குலம்னு பேர். அதாவது இந்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கியத்தையும் எடுத்து பார்த்தீர்கள்னா ஒரு உண்மை தெரியும். உலக நாடுகளில் தோன்றின எல்லா இலக்கியங்களிலும் சொல்லப்பட்ட இந்த தெய்வ மாந்தர்கள் ஒன்று சூரியனை சார்ந்தவர்களாக இருப்பார்கள், இல்லை என்றால் சந்திரனை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். தமிழ்நாட்டில் கூட பார்த்தீர்கள் என்றால் சோழ மன்னர்கள் எல்லாம் சூரிய குலத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். இந்த சூரிய வம்சத்தினுடைய மரபுகளை பார்த்தீர்கள் என்றால் இஷ்வாகுவிலிருந்து தொடங்கி கடைசியில் முசுகுந்தனை சோழ மன்னனாகவே காட்டி விடுவார்கள். முசுகுந்தனுக்கு பின்னாடி வந்த அத்தனை சோழ பேரரசர்களை பற்றிய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கும். பாண்டிய மன்னர்கள் அனைவரும் சந்திரகுலத்தை சார்ந்தவர்கள். இந்த மரபு நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, பல்லவர்கள் பகலவ மரபு என்று சூரிய மரபை சார்ந்தவர்களாக தான் வரலாறு பேசுகிறது. இதே போலதான் உலக நாடுகள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் சூரிய கடவுளினுடைய வழித்தோன்றர்களாகத்தான் எகிப்திய பாரோஸ் கருதப்படுகிறார்கள். தே ஆர் ஆல் டிசெண்டன்ட் ஆஃப் த சன் காட்னே பேர் அவர்களுக்கு. ஆனால் அவர்கள் மரபு சுமேரிய நாகரிகமும் அப்படித்தான். அந்த மூல ஆதாரமான ஆட்சிக்கு உண்டான குடியானது கடவுளுக்கு அடுத்து வந்த குடியாகவே கருதப்படும். அதனால் இங்கேயும் ராமனது குலம் சூரியனிலிருந்து தோன்றியதுன்னு ஒரு நம்பிக்கை. ரவி தன் குலத்து எண்ணில் பல்வேந்தர், சூரியன் தோன்றிய நாள் முதலாக அந்த சூரிய குலத்திலே தோன்றிய பல மன்னர்கள், எண்ணிக்கைக்கு அடங்காத பல மன்னர்கள். இந்த பரதகண்டத்தை சூரிய குலத்திலே தோன்றிய மன்னர்கள் வழி வழியாக ஆண்டு இருக்கிறார்களாம். எண்ணில் பல்வேந்தர், பலவாகிய வேந்தர்கள். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இஷ்வாகு, திலீபன், மம்தாத, அசமஞ்சன், வரிசையா சொல்லிக்கொண்டே வரலாம். இந்த மாதிரி மன்னர்களினுடைய பாரம்பரியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நாம் எல்லாம் நினைப்போம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சித்தாந்தத்தில் பார்த்தீர்கள் என்றால் விவிலியத்திலையும் குர்ஆன்லையும் இந்த இறை தூதர்களினுடைய முன்னோர்களை பற்றின வரலாறு இருக்கிறது. இயேசுநாதருக்கு முன்னாடி ஒரு 250 தலைமுறை பற்றின செய்திகள் சொல்லப்பட்டு இருக்கிறது விவிலியத்தில். குர்ஆன்லையும் அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது.
இந்திய புராணங்களில் இருக்கக்கூடிய அவதாரங்களுக்கு முன்னோர்களை பற்றின ஒரு தெளிவு இல்லை. இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வதுன்னு அவர்களுக்கு அந்த நூல்கள் பெயர் தெரியாது. நாம் தெரிஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு நூல் இருக்குது, அபிதான சிந்தாமணின்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நூலை எடுத்து சூரிய குல மன்னர்கள்னு ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. 425 தலைமுறை பட்டியல் அதில் இருக்குது. பைபிள்லேயோ அல்லது குர்ஆன்லேயோ 250 தலைமுறை தான். ஆனால் இதை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 420க்கு மேற்பட்ட மன்னர்களினது பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. இதே போல நடன நூலாகிய பரத சேனாபதியம்னு ஒரு நூல் இருக்கு. அதில் இந்த நடன நூல்களை யாரெல்லாம் உருவாக்கினார்கள்னு ஒரு 140 தலைமுறைக்கு உண்டான பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர்கள் உருவாக்கினதெல்லாம் சரியா முறையா இருக்கான்லாம் கேட்பதற்கு வாய்ப்பில்லை நமக்கு. ஆனால் இவர்கள் பெயர்கள் இவருக்கு இவன் மகன், இவனுக்கு இவன் பேரன் என்கின்ற வரைமுறையில் தொடர்ந்து அந்த தலைமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல சூரிய குலத்திற்கு சற்றேறக்குறைய 400 தலைமுறை மன்னர்கள் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை விட வேடிக்கை என்னவென்றால் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சோழர்களினுடைய எண்ணிக்கையை கூட்டி பார்த்தாலே கிட்டத்தட்ட 60 பேர் வந்துடுறாங்க. சங்க காலத்தில் இருந்த சோழ மன்னர்கள், சங்க காலத்துக்கு பின்னாடி வந்த பிற்கால சோழர்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் விஜயாலயிலிருந்து தொடங்கினா கிட்டத்தட்ட ஒரு 45 மன்னர்கள் வந்து விடுகிறார்கள். அதனால் நம்மக்கிட்டையும் நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கிறது. அதற்குண்டான முறையான நூல்களை நாம் அணுகுவதில்லை. இந்த ராமனினுடைய பரம்பரை சூரிய குலத்தினுடைய வழித்தோன்றர்களை தெரிந்து கொள்ள வேண்டும்னா அபிதான சிந்தாமணியில் சோழ மன்னர்கள் அல்லது சூரிய குல மரபு, சந்திரகுல மரபு என்று 2 மரபின் கீழாக தொன்று தொட்டு சூரியனிலிருந்து இன்று வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அந்த மன்னர்களினுடைய பெயர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கீர்த்திகள், இவைகளெல்லாம் முறையாக பதிவு செய்து அந்த நூல் வெளியிட்டிருக்கிறது. முடிந்தால் பார்க்கலாம். ஆகவே எண்ணில் பல்வேந்தர் தம் பரவு நல் ஒழுக்கின்படி பூண்டது. ரொம்ப அழகான செய்தி அதுதான். இந்த ஊருக்குள்ள அந்த நதியாகிய சரையும் ரொம்ப அடக்கமாக ஒழுக்கத்தோடு ஆரவாரம் இல்லாமல் ஒரு தெளிந்த நீராக ஓடியதான். எது போல என்றால் சூரிய குலத்தில் தோன்றிய அனைத்து மன்னர்களும் எவ்வாறு தங்கள் ஆட்சியை தெளிவாகவும் நன்மை பயக்கக்கூடிய அளவிலும் மக்களுக்கு நடத்தினார்களோ அதுபோல இந்த நதி எந்த ஆரவாரமும் இல்லாமல் மிக அழகான ஓட்டத்தோடு நாட்டினுள் பிரவேசித்ததாம். பரவு நல் ஒழுக்கின்படி, ஒழுக்குன்னா 2 பொருள், ஒழுக்கம்னு ஒரு பொருள், இடைவிடாது ஓடுதல்னு பேர். இந்த ஆரவாரம் இல்லாமல் இடைவிடாது நதியினுடைய வெள்ள ஓட்டமானது பரம்பரையாக சூரிய குலத்தில் வந்த மன்னர்களினது ஒழுக்கத்தினுக்கு இணையாக அது ஓடியதாம். பூண்டது சரையு என்பது, அந்த நதிக்கு சரையுன்னு பேரு. தாய் முலை அன்னது, தாயினது மார்பகத்திலிருந்து தோன்றக்கூடிய அமிர்தத்திற்கு இணையான வெள்ளத்தை உடையதான். ஏற்கனவே நான் முன்பே சொன்ன உலக இலக்கியங்களில் இதை பார்க்கலாம். ஆறு என்றால் அதனது நீர்ப்பெருக்கு மக்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட வேண்டும். அன்னது யாருக்கா? இவ்வுறவு நீர் நிலத்து ஓங்கும் உயிர்க்கு எல்லாம். இந்த உலகிலே தோன்றக்கூடிய அல்லது தோன்றிய அனைத்து உயிர்களுக்கு எல்லாம் தாய் என்ற உறவு முறை பூண்டு அந்த மக்களுக்கு தங்கள் நீராகிய அமிர்தத்தை கொடுத்து, இந்த நீர் இங்க பாலுக்கு இணையாக கருதப்பட வேண்டும். பாலுக்கு இணையாக இந்த சரையு நதி, தாயினது பாலுக்கு இணையாக இந்த சரையு நதி தன்னுடைய நீரை இந்த கோசல நாட்டு மக்களுக்கு எல்லாம் கொடுத்து அவர்களை முறையாக சிறப்பாக வாழ வைக்கிறது. இதான் சரையு நதியினுடைய தன்மை. ஒரு நீரினது தன்மை என்பது தாயினது பால் போல் இருக்க வேண்டும். தன்னை நாடியவர்களுக்கெல்லாம் அதனை கொடுத்து அவர்கள் மேம்படுவதற்காகவும் வாழுவதற்காகவும் துணை நிற்க வேண்டும். அடுத்து சரையு நதி ஊருக்குள்ள வரும்போது தான் நல்ல நறுமணத்தோடு வருகிறதா. என்ன காரணம் அப்படின்றதுக்கு
அது என்னென்ன பொருள்களை எல்லாம் அழித்து கொண்டு வருகிறது என்பதை குறிப்பதற்கு. இந்த பாட்டினுடைய விளக்கம் இது அப்படியே பின்னாடி ஒருத்தர் வாங்கி எழுதினதை பார்க்கலாம். நீங்கள் குற்றால குறவஞ்சின்னு ஒரு இலக்கியத்துக்கு போனீங்கன்னாக்க அதில் எவ்வாறு இந்த நீர்ப்பெருக்கு ஓடி வருகிறது, முழங்கு திரை ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கலான்னு நினைக்கிறேன். முழங்கு திரை புனலருவி கழங்கன முத்தாடும், முற்றமெங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும். அழகான வரி. பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடிய நீரானது அந்த ஆற்றினது இரு மருங்கிலும் பெண்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய மணல் வீடுகளை எல்லாம் அடித்து கொண்டு வருமா. அதுபோல அதனிடம் இருக்கக்கூடிய முத்துக்களை இடைவிடாது ஒலிப்பதினால பெண்கள் கழங்கு காயை வைத்து ஆடக்கூடிய ஒலி போல அது ஓடி வருகிறதுன்னு அவர் எழுதுவார். அந்த திரிகூட ரசப்ப கவிராயருக்கு அந்த கற்பனையை கொடுத்தது கம்பனுடைய இந்த பாட்டு. எவ்வளவு அழகாக எழுதுறார் பாருங்க. கொடிச்சியர் இடித்த சுண்ணம். நமக்கு பார்க்கணும், மலை நிலத்திலிருந்து காடு காடிலிருந்து தான் மருத நிலத்துக்குள்ள வருது நீர். ஆகவே கொடிச்சியர் எங்க இருப்பாங்க? காட்டில் இருக்கிறவர்கள். கொடிச்சியர் இடித்த சுண்ணம். சுண்ணம்னா நறுமண பொடின்னு அர்த்தம். அந்த காலத்தில் பெண்கள் தங்கள் தேகத்தில் பூசிக்கொண்டு குளிப்பதற்காக சின்ன பொடியை இடிப்பார்கள். இன்றைக்கு அந்த மரபெல்லாம் மறந்து போயிற்று. அதனால் கொடிச்சியர் இடித்த சுண்ணம். அப்புறம் அந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய குங்கும மரத்தினது மனம், குங்குமம். கோட்டம். கோட்டம் என்றால் இங்குலிகம்னு பேர். சாம்பிராணி மாதிரி ஒரு பொருள் அது. அதுவும் நிறைய மனத்தை தரும். அதுக்கு பேர் கோட்டம்னு பேர். ஏலம், மலைநிலத்தில் விளையக்கூடிய ஏலம் என்று சொல்லக்கூடிய ஏலக்காய், அதனுடைய மனம். நடுக்குறு சந்தம். ரொம்ப அழகான விளக்கம். ஏன் நடுக்குறு சந்தம்? அந்த சந்தனத்தை பூசிக்கொண்டால் அந்த சந்தனத்தினால் உருவாக்கப்படக்கூடிய குளிர்ச்சி நமக்கு நடுக்கத்தை கொடுக்குமா. குளிரினால் நடுங்கக்கூடிய அளவினுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய சந்தம். சிந்தூரம். சிந்தூரம்னா சிகப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய பொருள். செந்தூரம் 2 கடைகளில் கிடைக்கும். ஒன்று மஞ்சள் செந்தூரம் உண்டு, இன்னொன்று சிகப்பு செந்தூரம் உண்டு. இவைகளெல்லாம் வடநாட்டில் போகிறீர்கள் என்றால் கோவிலில் இதுதான் கொடுப்பார்கள் குங்குமத்திற்கு பதிலாக. செந்தூரம். நரந்தம். நரந்தம் என்பது ஒரு வகையான புல். இன்றைக்கி அதை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பொட்டானிக்கல் நேம் போனோன்னா சிம்மபோகன்னு பேர். அந்த புல்லினுடைய மனம் இருக்குது. அதுலேருந்து நிறைய மணப்பொருள்களை எடுக்கிறாங்க. அதுதான் பல பெர்ஃப்யூமுக்கு உண்டான பேஸ். நம்ம நடைமுறை பேச்சில் பார்த்திங்கன்னா மஞ்சம்புல்லுன்னுவாங்க. சில மலைப்பகுதிகளுக்கெல்லாம் போனால் கூரையிலேயே அதுதான் கட்டுக்கட்டாக கட்டப்பட்டு வேயப்பட்டு இருக்கும். அந்த புல்லுக்கு ஒரு பெரிய தகுதி என்ன என்றால், கூரை மேலே அந்த புற்களை கொண்டு கூரை அமைத்தால் குளிர்காலத்தில் வீட்டின் உள் கதகதவென்று இருக்கும். அதே போல கோடை காலத்தில் வீட்டின் உள்ளே குளிர்ச்சியோடு இருக்கும். அந்த புல்லினுடைய தன்மை தட்ப வெப்பத்தை மாற்றி கொடுக்கும். ஆகவே நரந்தம். நாகம். நாகம் என்பது ஒரு மணப்பொருள். நாகம். கடுக்கை. கடுக்கைனா தெரியும், கடுக்கா. ஆர். ஆர் என்பது அது ஒரு காட்டில் கிடைக்கக்கூடிய ஆர மரம். அந்த மரத்தினது பூக்கள். வேங்கை. வேங்கை ஒரு மரம், அதனுடைய பூக்கள் மஞ்சளாக இருக்கும். வேங்கை. கோங்கு மரத்தின் பெயர். பச்சிலை. இவைகளெல்லாம் பேர் தெரிஞ்சிருக்கு. இவைகள் அல்லாமல் பல்வேறு விதமான மருத்துவ குணம் மிக்க பச்சிலைகளையும் அடித்து வருகிறது இந்த சரையு வெள்ளம். கண்டில் வெண்ணெய் அடுக்கலின். கண்டில் வெண்ணெய் என்பது ஒரு மருத்துவ பொருள், ஞாபகம் வச்சுக்கணும். கண்டில் வெண்ணெய் என்பது நாம் உண்ணக்கூடிய வெண்ணெய் இல்லை, இது கிடைக்கக்கூடிய மருத்துவ பொருள் கண்டில் வெண்ணெய். இவைகளையெல்லாம் அடுக்கலின் அடுத்த தீந்தேன். இந்த வெள்ளப்பெருக்கில் வர்றதுனால பல்வேறு மரங்களை அடித்து கொண்டு வருவதனால் அந்த மரங்களின் கிளைகளின் ஊடே கட்டப்பட்ட தேன் இறால்களையும் அடித்து கொண்டு வருகிறது, தேன் அடைகளையும். ஆகவே அடுத்த தீந்தேன் அகிலோடு நாரும் அன்றே. அகில் கட்டையும் சேர்ந்து வருவதினால் அந்த நீர் பரப்பே பல்வேறு விதமான நல்ல நறுமணங்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நீர்ப்பெருக்காக இருக்கிறது.
நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் புரியாத புதிர். ஆற்று வெள்ளம் வரும்போது போய் பார்த்தா தான் தெரியும். எங்கள் மாவட்டமாக இருக்கக்கூடிய தஞ்சை, திருச்சி மாவட்டத்தில் புது வெள்ளம் வருகின்ற பொழுது அதை பார்ப்பதற்கே கரைமருங்கில் போய் நிற்போம். மழைக்காலத்தில் ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது புதிய வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரும். அது சொல்லுவார்கள் வெள்ளம் வந்து கொண்டு இருக்கிறதுன்னு. ஊர் ஆற்றங்கரையில் போய் நின்று பார்ப்போம். அது மிகப்பெரிய அளவில் ஆற்று வெள்ளம் அடித்து வருவதும் அதில் பல்வேறு விதமான பொருள்கள் வருவதும் நிறைய பார்த்து பழகி இருக்கணும். நம்ம சென்னை போன்று இருக்கக்கூடிய நகரத்தில் ஆறுகளே பார்த்ததில் நமக்கு தெரிஞ்ச ஆறு பெரிய ஆறு கூவம் தான். அதில் இந்த மாதிரி மணப்பொருள்லாம் வராது, ரொம்ப கஷ்டம். அதனால் ஓரளவு நம்ம இலக்கியத்தை கற்கின்ற பொழுது இந்த இலக்கியம் தோன்றிய சூழல், அந்த இலக்கியத்தில் அவர்கள் மேற்கோளாக காட்டப்படக்கூடிய பொருள்கள் அந்த காலத்தை நோக்கிய நம்முடைய கவனத்தை திருப்பினால்தான் புரியும். அடுத்து இந்த வெள்ளமானது ஊருக்குள்ள ஒரு மன்னனினுடைய படை அணிவகுத்து வருவது போல வருகிறதா? அடுத்த பாட்டு அதுதான். எயினர் வாழ் சீரூர் அப்பு மாரியின் இரியல் போக்கி வயின் எயிற்றி மாதர் வயிறு அலைத்து ஓட ஓட்டி அயில்முக கனையும் வில்லும் வாரிக்கொண்டு அலைக்கும் நீரால் செயிர் தரும் கொற்ற மன்னர் சேனை மானும் அன்றே. கொற்ற மன்னர் சேனை மானும் அன்றே. ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மன்னர்களினது தெளிவான போருக்கு உட்படுத்தப்பட்ட அல்லது பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்ட படைப்பெருக்கினை போன்று இருந்ததான் இந்த சரையு நதியினுடைய நீர்பெருக்கு ஊரினுள் வருகின்ற பொழுது. அதாவது எப்படின்னாக்க எயினர் வாழ் சீரூர். இந்த எயினர்னு சொன்னால் காட்டில் வேட்டையாடக்கூடிய மக்கள்னு அர்த்தம். தமிழ் சங்க இலக்கியங்கள் படித்தாதான் தெரியும். எயினர் எயிற்றியர். இந்த காட்டு பகுதியில் வில்லினையும் அம்பினையும் கொண்டு வேட்டையாடுவதற்கு உண்டான சமூகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு எயினர்னு பேர். ஆகவே அந்த வேடர்கள், எயினர்னா நமக்கு புரிஞ்ச மொழியில் வேடர்கள் எடுத்துப்போம். வேடர்கள் இந்த அம்பு மாரியில், அம்புனாக்க அவர்கள் எய்யக்கூடிய அம்புகள், மாரினாக்க மழை திவலைகளை போல வேகமாக அம்புகளை எய்வார்களாம் அந்த எயினர்கள். மழை எவ்வாறு திவலைகளை வேகமாக இந்த பூமிக்கு அனுப்புகிறதோ அதுபோல அம்பினை மழை தூவல் போல எய்யக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். இரியல் போக்கி அந்த மக்களை ஓடச் செய்து, ஏன்னா கரை மருங்கில் இருக்கக்கூடிய இந்த வேடர்கள் எல்லாம் இந்த வெள்ளப்பெருக்கினால் அங்கு வாழாமல் ஓடுவதற்கு உண்டான வாய்ப்பினை கொடுத்தும் எல்லா இடங்களிலும் பறந்து பட்டு எயிற்றி மாதர், இந்த வேட்டுவ பெண்கள் தங்களுடைய குடியானது, தங்களது குடியிருப்பானது பாழ்பட்டு விட்டதே என்கின்ற கவலையில் அலறி கொண்டு ஓடுகிறார்களா? ஆகவே எயிற்று மாதர் வயிறு அலைத்து ஓட ஓட்டி. வயிறு அலைத்துனா அவர்கள் வயிற்றில் அடித்து கொண்டு ஓடுகிறார்களாம். இந்த ஆற்று வெள்ளம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆகவே கரைமருங்கில் இருக்கக்கூடிய இந்த வேடர்கள் தங்கள் ஆயுதங்களை இழக்க, அவர்களினுடைய பொருள்களை இழக்க, இதை கண்ட அந்த எயிற்றியர்கள் அச்சத்தினால் தங்கள் வயிற்றில் அடித்து கொண்டு ஓட அயில்முக கனையும், அவர்களால் சேகரிக்கப்பட்டிருந்த பல்வேறு விதமான அம்புகளை, விற்களை எல்லாம் இந்த வெள்ளம் வாரிக்கொண்டு வருகிறதாம். கனையும் வில்லும் வாரிக்கொண்டு அலைக்கும் நீரா, தன்னுடைய அலை கைகளாகிய நீரினால். அப்போ இந்த ஆறை ஒரு மனிதனாக உருவகப்படுத்தினீர்கள் என்றால் அதனுடைய அலைகள் அதனுடைய கைகளாகும். இந்த அலைகளில் வில்லும் அம்பும் வருவதினால் இவைகள் கைகளிலே வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு வருவது போல நீர்ப்பெருக்கு இருக்கிறதாம். செயிர் தரும் கொற்ற மன்னர், போர்க்களத்திலே தனது ஆற்றலை நிரூபிக்கக்கூடிய மன்னனினுடைய படை போலே இந்த சரையு நதி ஊரினுள் நுழைந்தது. சரி, அடுத்தது ரொம்ப அழகான ஒரு செய்தி. இது வரைக்கும் நீரினுடைய வெள்ளத்தை அதனுடைய போக்கிலேயே பார்த்தோம். கம்பன் இங்கே வலிந்து இந்த நீரின் பெருக்க யாரோட ஒப்புமை செய்கிறான்னா கண்ணனோடு ஒப்புமை செய்து ஒரு பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு இது. இது ஏன் இதை சொல்லுகிறேன்னா,
யாரேனும் ஒருவர் பரதநாட்டியத்தில் பெரும்பாலான கம்பராமாயண சுவைஞர்கள் பரதநாட்டியத்தை சார்ந்தவர்கள் எங்கேயாகிலும் இந்த ஒரு பாட்டை ஒரு விருத்தமாக எடுத்துட்டு பண்ணலாம். ரொம்ப அழகான பாட்டு. செரி நரும் தயிரும் வேட்டுவக்கூடிய தாண்டி இந்த காட்டில் இருக்கக்கூடிய இடையர்கள் குடி வழியாக இந்த வெள்ளம் வருவதனால அந்த இடையர்கள் வாழ்பகுதியில் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் அள்ளி கொண்டு வருகிறது. எவை அங்கு இருக்கக்கூடிய செல்வங்கள்? செயிர் நரும் தயிரும். அந்த தயிருக்கு செரி நறுன்னு 2 சொல்ல போட்டார். 2த்தையும் மாற்றி சேர்த்துக்கணும். செரி தயிர் நருந்தயிர். செரி தயிர்னா பாறை போல இறுகி தோய்ந்த தயிர், அவ்வளவு கெட்டியா இருக்கக்கூடிய தயிர் செரி தயிர். நருந்தயிர் சுவை மிக்க தயிர். ஆகவே செரி நருந்தயிர்னு ஒரு சொல்லா பார்க்கக்கூடாது. கெட்டியானதும் சுவைக்கு மிகுதியானதும் ஆகிய தயிரும், பாலும், பால் தெரியும், வெண்ணையும் தெரியும், சேர்ந்த நெய்யும் உரியோடு வாரி உண்டு. உரிகளில் ஒவ்வொருடைய இடைச்சியர் வீட்டிலையும் இந்த உரை தோயப்பட்ட தயிர், வெண்ணெய், பால், நெய் எல்லாம் உரியில் இருக்கிறது. வெள்ளத்தினுடைய பெருக்கினால் இந்த உரிகளையெல்லாம் அடித்து கொண்டு வருகிறதா இந்த வெள்ளம். உரியோடு வாரி உண்டு குறுந்தோடு மருதம் முந்தி. குருந்த மரத்தையும் மருத மரத்தையும் வேரோடு பறித்து கொண்டு வருகிறது. மறிவிழி ஆயர் மாதர் வனைத்துகில் வாரும் நீரா. அந்த ஆற்றினுடைய கரைகளில் இந்த இடைக்குல பெண்கள் எல்லாம் தங்கள் ஆடைகளை உலர வைத்திருக்கிறார்கள். அந்த ஆடைகளையும் அடித்து கொண்டு வருகிறது இந்த வெள்ளம். இது போன்றதாகிய செய்கைகளை பார்ப்பதினால் பொறிவரி அரவின் நாடு, பலவாகிய புள்ளிகளை கொண்டிருக்கக்கூடிய பாம்பின் மேல் அன்று நடனம் ஆடினானே கண்ணன், அந்த கண்ணனை போன்று புனிதனும் போலும் அன்றே இந்த சரையு நதி அந்த கண்ணனை போல் காட்சியளித்ததாம். ஏன் கண்ணன் என்ன செய்வான்? இடையர்கள் இல்லத்திலே புகுந்து அங்கு இருக்கக்கூடிய வெண்ணெய், தயிர், பால் இவைகளை எல்லாம் வாரி உண்டு, குருந்த மரங்களை ஒசித்து, மருத மரத்தை சாய்த்து, அந்த இடையர்களினுடைய பெண்களினுடைய ஆடைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடுவது போல இந்த கண்ணன் செயல் இருந்ததினால் இந்த கண்ணனது செயலுக்கு இணையாக கோசலை நாட்டிலே பாய்கின்ற சரையு நதியினுடைய செயலும் அவ்வாறு இருந்தது என்று சரையு நதியை கண்ணனுக்கு இணையாக ஒப்பிட்டு அடுத்த பாட்டு ரொம்ப அழகான கற்பனை. இந்த கற்பனையை தெரிஞ்சுக்கிறதுக்கு யானையை பற்றி ஓரளவு தெரிந்திருந்தால் இந்த கற்பனை ரொம்ப பளிச்சுன்னு புரிஞ்சிடும். பார்க்கலாம். கதவினை முட்டி மல்லர் கை எடுத்து ஆர்ப்ப எய்தி நுதலணி ஓடை பொங்க நுகர்வரி வண்டு கீண்ட ததைமணி சிந்த உந்தி தரியிற தடக்கை சாய்த்து மதமழை யானை என்ன மருதம் சென்று அடைந்தது அன்றே. இப்போ முல்லை நிலத்தை பாடி முடிச்சுட்டார். காடும் காடு சார்ந்த பகுதியை பாடி முடிச்சுட்டு மருத நிலத்துக்குள்ளே இந்த வெள்ளம் வருகிறது. மருத நிலம் என்பது வயலும் வயல் சார்ந்த நிலப்பகுதியும். ஆகவே அங்கு இந்த வெள்ளம் எப்படி வருகிறதோ ஒரு யானை போல வருகிறதுன்னு எழுதுகிறார். யானைக்கும் இந்த வெள்ளத்திற்கும் ஒரு அழகான ஒப்புமையை காட்டிக்கொண்டே வருகிறார். பாருங்க. கதவினை முட்டி. கதவுன்னு தெரியுமா? பழைய காலத்தில் ஆறுகளினுடைய வெள்ளத்தை குறைப்பதற்கு என்ன செய்வார்கள்? பல கிளை வாய்க்கால்களை உருவாக்குவார்கள். அதாவது இன்னைக்கு மாடர்ன் எரிகேஷனில் எடுத்து பார்த்தீங்கன்னா டேமுன்னு இருக்கும், நீர் தேக்கப்பட்ட பகுதி. அதிலிருந்து வரக்கூடிய முதன்மை கால்வாய்க்கு பேர் ஹெட்ஸ்லூயிஸ்ன்னு பேர். அந்த ஹெட்ஸ்லூயிஸ்லேருந்து ஒவ்வொரு பிரான்ச் ஸ்லூயிஸ்ன்னு பிரிப்பாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, என்னுடைய தந்தையார் ஒரு பொதுப்பணித்துறை பொறியாளர். அவர் கூட போய் அந்த அறிவு கொஞ்சம் மெல்ல வந்தது, அவ்வளவுதான். ஆகவே இந்த ஒவ்வொரு ஹெட்ஸ்லூயிஸ்லேருந்து பிரியக்கூடிய பிரான்ச் ஸ்லூயிஸ் கிளை வாய்க்கால்களுக்கு மதகுன்னு பேர். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ரெகுலேட்டர்ஸ்.
மதகு இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மதகுகள் எல்லாம் இரும்பில் செய்யப்பட்டு இருக்கும். பழைய காலத்தில் மதகுகள் எல்லாம் மரத்தில் செய்யப்பட்டிருக்கும். ஆச்சா மரம், பிள்ளை மருது போன்ற மரங்கள் தான் ரொம்ப உறுதியானது. அந்த மரங்களிலே மதகுகள் செய்யப்பட்டிருக்கும். அப்போ இந்த வெள்ளமானது ஒவ்வொரு மதகிலும் சென்று மோதுகின்றது. அதுபோல ஒரு நாட்டினை முற்றுகையிடக்கூடிய யானையானது அந்த நாட்டினது மதிலில் இருக்கக்கூடிய கதவுகளை எல்லாம் மோதும். ஆகவே முதல் விளக்கு என்ன? கதவினை முட்டி நீரானது யானை போல திரண்டு வந்து மதகினது கதவுகளை முட்டுவது போல், எது போல? யானையானது பகைவர்களினுடைய கோட்டை கதவுகளை முட்டுவது போல் இங்க சரையும் மதகின் கதவை முட்டுகிறது. முதல் ஓமை. மல்லர் கை எடுப்ப ஆர்ப்ப எய்தி, இந்த யானையை பாகர்கள் எவ்வாறு எல்லாம் கை தூக்கி அசைத்து செயல்படுத்துகிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் யானை செயல்படும். அதுபோல இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மல்லர்கள்லாம் உழவர்கள், அவர்கள் ஆரவாரம் செய்து நீரினது போக்கை மடை மாற்றிக்கொண்டே செயல்படுகிறார்கள். மடை மாற்றுதல்னா எந்த மதகில் திறக்கணும், எந்த மதகை மூடணும், எங்கு அடைக்கணும், எங்கு திறக்கணும் என்று இந்த மல்லர்கள் தங்களுக்குள் பேசி ஆரவாரம் செய்து கையை உயர்த்தி உயர்த்தி சைகைகள் செய்ய அதற்கு ஏற்றாற்போல் வெள்ளம் ஒவ்வொரு மதகாக மாறி ஓடுகிறதா? எது போல் என்றால் போர்க்களத்தில் பாகர்கள் கையினுடைய அசைவுக்கு ஏற்றாற்போல் யானை செயல்படுவது போல். இரண்டாவது ஓமை. ஆர்ப்ப எய்தி நுதலணி ஓடை பொங்க, யானையினுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய முகபடாத்துக்கு பேர் ஓடைன்னு பேர். பொங்க என்று சொன்னால் பிரகாசமாக இருக்கன்னு அர்த்தம். இதே ஆற்றுக்கு சொல்லும் போது ஓடைகளாக பெருக்கெடுத்து வரக்கூடிய பகுதிகளில் இந்த சரையு நதியினுடைய வெள்ளம் பொங்கி பாய்கிறதா. ஆகவே நுதலணி ஓடை பொங்க, நீரோடும் பாதைக்கு ஓடைன்னு பேர். யானையினுடைய முகபடாமுக்கும் ஓடைன்னு பேர். இது பெரும்பாலான தமிழ் மக்களுக்கு தெரியாது. நம்ம நண்பர்களில் கோபிக்கு தெரியும். அவங்க ஊரில் திருச்சூர் போகிறதுக்கெல்லாம் யானைக்கு முகபடாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் ஓடைன்னு தான் பேர். ஆகவே ஓடை பொங்க நுகர் வரி வண்டு கிண்ட, இந்த ஆற்றினுடைய மேல் பரப்பில் பல பூக்கள் வரும்னு ஏற்கனவே சொன்னோம். அந்த பூக்களை மொய்ப்பதற்கு பல வண்டுகள் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கின்றன. அதுபோல இந்த யானையினுடைய தலையிலே வண்டுகள் ரீங்கரித்து கொண்டே இருக்கும். முன்பே விளக்கி இருக்கிறோம். யானையினுடைய தலையில் கபோல மதம்னு ஒரு மதம் சுரந்து கொண்டே இருக்கும். அதை உண்ணுவதற்கு வண்டுகள் மொய்த்து கொண்டே இருக்கும். ஆகவே இங்க நீரின் மேற்பரப்பில் மலர்களில் உள்ள மதுவினை உண்ணுவதற்கு வண்டுகள் மொய்க்க, இது அழகா நந்தி கலம்பகம்ன்ற ஒரு அழகான இலக்கியத்தில் சொல்லுவார். குமிழி சுழியில் விளையாடும் தும்பிகால்னு எழுதுவாங்க. ரொம்ப அழகான பாட்டு. அதாவது கார்காலத்தில் வண்டுகளானது நீர்பரப்பு மேலே இந்த மலர்களை சுழித்து கொண்டு ஓடுவதனால அந்த மலர்களில் உள்ள தேனையும் மகரந்தத்தையும் உண்ணுவதற்காக வண்டுகளும் சுழன்று சுழன்று ஓடிக்கொண்டு இருக்கின்றன. அந்த வர்ணனை நந்தி கலம்பகத்தில் பார்க்கலாம். அதே போல் இங்கு நீரினது மேற்பரப்பில் இருக்கக்கூடிய மலர்களில் உள்ள மதுவினை உண்ண வண்டுகள் மொய்ப்பது போல யானையினுடைய தலையில் உள்ள அந்த மதத்தை உண்ணுதற்கு வண்டுகள் மொய்க்க அடுத்த ஒப்புமையாயிற்று. ததைமணி சிந்த உந்தி, இந்த ஆறானது பல்வேறு விதமான ஒளிமிக்க மணிகளையெல்லாம் கரையிலே மோதி தள்ளிக்கொண்டே வருகிறது. அதுபோல இந்த யானையானது தான் நடந்து வருவதனால் தன் மீது கட்டப்பட்ட மணியானது ஒலிக்கக்கூடிய அளவிலே வேகமாக வருகிறதா. அப்போ ஆற்றில் இருக்கக்கூடிய ரத்தினங்கள் எல்லாம் கரையிலே சிந்தக்கூடிய அளவிலே சரையு வருகிறது. தன் மீது கட்டப்பட்ட மணியானது ஒலிக்கக்கூடிய அளவிலே யானை விரைவாக வருவது போல இந்த ஆற்று வெள்ளம் விரைவாக வருகிறது. தரியிற தடக்கை சாய்த்து, தன்னுடைய அலைகளாகிய கைகளை கொண்டு இரண்டு கரைகளிலுமே வீசிக்கொண்டு ஆறு வருகிறது. அதுபோல யானை தன்னுடைய நீண்ட நெடிய துதிக்கையை வீசிக்கொண்டு விரைவாக வருகிறதாம். அதுபோல இந்த ஆற்று வெள்ளம் வர மதமழை யானை என்ன,
மதத்தினை கொண்டிருக்கக்கூடிய யானையை போன்று மருதம் சென்று அடைந்தது அன்றி. இந்த காட்டுப்பகுதியை தாண்டி மருத நீர்ப்பரப்புக்கு அல்லது மருத பரப்பினுக்கு இந்த சரையு ஆனது வரத்தலைப்பட்டது. முன்பே சொல்லியிருக்கேன், காப்பிய இலக்கணத்தில் இந்த 4 வகை நில வர்ணனை சொல்லப்பட வேண்டிய மரபு உண்டுன்னு. அப்போ மலைப்பகுதி சொல்லியாயிற்று, அதிலிருந்து காட்டுப்பகுதிக்கு இந்த வெள்ளம் வந்ததை சொன்னார். இப்போ மருத பகுதியில் வெள்ளம் வந்திருப்பதை விளக்கி கொண்டு போகிறார். அடுத்தது என்ன செய்கிறது இந்த வெள்ளம்? மலை நிலத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்து காட்டில் சேர்த்துட்டு, காட்டில் இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் அடித்து கொண்டு வந்து வயல் பரப்பில் சேர்த்துட்டு, வயல் பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் எடுத்து கொண்டு போய் நெய்தல் நிலத்தில் சேர்ந்துட்டு கடலில் கலக்க போகிறது. ஆகவே இந்த வெள்ளம் என்ன செய்தது? ரொம்ப அழகான கற்பனை. முல்லையை குறிஞ்சியாக்கி, ஏன்னா மலை நிலத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் கொண்டு போய் காட்டில் சேர்த்ததுனால இப்போ காடெல்லாம் மலைப்பகுதி போல் ஆயிற்றான். மருதத்தை முல்லையாக்கி வயல் பரப்பில் காட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்து வயல் பரப்பில் போட்டதுனால வயலும் வயல் சார்ந்த பகுதியும் ஆகிய மருதம் இப்போ காடும் காடு சார்ந்த பகுதி போல முல்லை நிலம் மாதிரி காட்சியளிக்கிறதா. புல்லிய நெய்தல் தன்னை பொறு அரு மருதம் ஆக்கி, நிலவளமே இல்லாத நெய்தல், புல்லிய என்ற விளக்கம் கொடுத்தார். நிலவளமே இல்லாத நெய்தலினுடைய மணல் பாங்கான பகுதியில் இந்த மருதத்து செல்வங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்ததுனால நெய்தல் எல்லாம் இப்போ மருத நிலம் போல காட்சி அளிக்கிறதா. பொறு அரு மருதம் ஆக்கி எல்லையில் பொருள்கள் எல்லாம் இடை தடுமாறும் நீரால், தான் கொண்டு வந்த அளவில்லாத பொருள்களை எல்லாம் தன்னிடம் இருக்கக்கூடிய நீர் பெருக்கினாலே செல்லூரு கதியின் செல்லும் வினையென சென்றது அன்றி. விதிப்படிதான் வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா? விதி எப்படி செல்லுமோ அதுபோல் நம் வாழ்க்கை செல்வது போல் நீர் என்கின்ற காலதேவன் வழி எல்லா பொருள்களும் எல்லா நிலத்திற்கும் சென்று சேர்ந்ததான். கம்பனுக்கு இந்த ஓம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? புறநானூறு. புறநானூரில் எல்லாருக்கும் ஒரு பாட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை பரதநாட்டியத்துக்கு கூட பயன்படுத்தி இருக்கோம். கணியன் பூங்குன்றனார் பாட்டு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அதில் அடுத்த 2 வரியில் வரும், நீர்படு புனை போல. ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்படக்கூடிய பொருள் போல கால வெள்ளத்தில் நம்முடைய உயிரானது மெல்ல மெல்ல போய்கொண்டே இருக்கிறது, எந்த மாற்றமும் இல்லாமல். அதுபோல சரையு நதியினுடைய வெள்ளம் ஒரு காலதேவனின் வெள்ளம் மாறி போய்கொண்டு இருக்கிறதா. எல்லையில் பொருள்கள் எல்லாம், அளவில்லாத எல்லா செல்வத்தையும் இடை தடுமாறு நீரால், தன்னிடம் உள்ள நீர் பெருக்கினால் தடுமாற்றத்தோடு அந்தந்த நிலத்தில் செய்வது எப்படி இருக்கிறதா. செல்லூரு கதியின் செல்லும் வினையென, வகுத்தான் வகுத்த வகையாக நம்முடைய வினைக்கு ஏற்றாற்போல் நம் வாழ்க்கை செலுத்தப்படுவது போல் இந்த நதியானது தன்னிடம் உள்ள செல்வத்தை யார் யாருக்கு எந்தெந்த நிலத்தில் எவ்வளவு விதிப்பயனாக கொடுக்க வேண்டுமோ அவைகளை கொடுத்து கொண்டு காலதேவனை போல் சென்றது அன்றி. ஒரு காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய பரம்பொருளை போலே சென்று கொண்டே இருந்தது. பரம்பொருள் எதையும் தனக்குன்னு வைத்து கொள்ளாது. யார் யாருக்கு எது தேவையோ விதியின் பயனால் அதை கொடுத்து கொண்டே செல்வது போல இந்த நீரானது அவ்வாறு ஓடிக்கொண்டே இருந்தது. அடுத்து ஒரு குலப்பெருமையோடு அந்த நீர் பெருக்க சேர்த்து முடிக்கிறார். காத்த கால் மல்லர் வெள்ளம் கலிப்பறை கரங்க கை போய் சேர்ந்த நீர்த்திவலை பொன்னும் முத்தமும் திரையின் வீசி நீத்தம் ஆன்று அலைய ஆகி நிமிர்ந்து பார்க்கிழிய நீண்டு கோத்த கால் ஒன்றின் ஒன்று குலம் என பிரிந்தது அன்றி. ரொம்ப அழகான இடம். காத்த கால் மல்லர் வெள்ளம் கலிப்பறை கரங்க, பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடிய வெள்ளத்தை எந்தெந்த கிளை வாய்க்கால்களில் செலுத்த வேண்டும் என்று மல்லர்கள் பறை ஒலியினாலே சமிக்கை செய்வார்களாம். சிக்னலிங், எந்தெந்த வாய்க்காலை திறக்கணும், எந்தெந்த வாய்க்காலை மூடணும். ஏன்னா எல்லா பகுதிகளிலும் இந்த நீர்ப்பெருக்கானது
ஓடி பல கிளை வாய்க்கால்களிலே பரவி அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஏரி குளங்களை எல்லாம் நிறைத்து விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதினால காத்த கால் மல்லர், மல்லர்னா விவசாயிகள், குடியானவர்கள், வெள்ள கலிப்பறை கரங்க அந்த வெள்ளத்தை நிர்வாகம் பண்ணுவதற்காக பறை ஒலி எழுப்பி அந்த வெள்ளத்தினுக்கு உண்டான போக்குகளை எல்லாம் எங்கெங்கு மாற்ற வேண்டுமோ அதையெல்லாம் தங்கள் பறை ஒலியினாலேயே சமிக்கைகள் செய்து அந்த நீர்நிலைகளை மாற்றி தேக்குவார்களா செய்ய கை போய் சேர்த்த நீர் திவலை, இவர்கள் காட்டிய பாதை எங்குமாக சென்று சேர்ந்த அந்த நீர் பெருக்கு பொன்னும் முத்தும் திரையின் வீசி, தங்களினுடைய அலை எனும் கரங்களினால கரை மருங்கிலெல்லாம் பொன்னையும் முத்தையும் வீசிக்கொண்டு நீத்தம் ஆன்று ஒரு ஒழுக்கத்தினுக்கு உட்பட்டு சென்று அலைய ஆகி நிமிர்ந்து மெல்ல மெல்ல தன்னுடைய அலைகளினாலேயே நிமிர்ந்து என்ன செய்ததா பார்க்கிழிய நீண்டு அந்த பூமியானது பிளவுபடக்கூடிய அளவிலே வாய்க்கால்களாக நீண்டு கோத்த கால் ஒன்றின் ஒன்று குலம் என பிரிந்து, எவ்வாறு ஒரு குலத்திலிருந்து பல்வேறு கிளை குலங்களும் கிளை சாதிகளும் பிரிந்தனவோ அதுபோல ஒரு வெள்ளமாக வந்த சரையு பல வாய்க்கால்களின் மூலமாக பறந்து ஒன்று பலவாக மாறியது போல், ஒரு குலம் பலவாகிய குலமாக தோன்றுவது போல் இந்த ஒரு வெள்ளம் பல கிளைகளாக பல வாய்க்கால்களாக பெருக்கெடுத்து எல்லா நிலப்பகுதிகளிலும் சென்று பாய்ந்தது. எவ்வளவு அழகான ஒரு விளக்கம் பாருங்க. நதிக்கு சொன்ன விளக்கம்தான். தொடக்க காலத்தில் மானுடன் என்கின்ற ஒரு குலம் தான் இருந்தது. அவன் தேவை கருதி அவன் மேற்கொண்ட தொழில் கருதி நாளடைவில் அவர்கள் எல்லாம் பல வகையான பெயர்களுக்கு உட்பட்ட குலங்களாக மாறினார்கள். ஆகவே எந்த சூழலிலும் பிறக்கின்ற பொழுதே இன்ன குலத்தோடு தான் பிறக்க வேண்டும் என்கின்ற முறைமையில் யார் ஒருவரும் பிறக்கவில்லை. ஏன்னா இன்றைக்கு இந்த கருத்தெல்லாம் நிறைய சொல்லப்பட வேண்டும். மிக பல தவறுதலான கருத்துக்களையும் கற்பிதங்களையும் இன்றைக்கு பல மேடைகளிலே விஷயமே தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தொடக்க காலத்தில் ஒரு குலம்தான், தேவை கருதியும் தொழில் கருதியும் அவைகள் பலவாறாக பிரிக்கப்பட்டன. அவைகளினுடைய அடிப்படை தொழில்தான். அதனால்தான் வள்ளுவர் போன்று இருக்கக்கூடியவர்கள் கூட என்ன சொன்னார்கள்? பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வாய் செய்தொழில் வேற்றுமையா. பிறக்கின்ற காலத்தே எல்லோரும் ஒரு தன்மைத்தாகத்தான் பிறக்கிறோம். நாம் மேற்கொள்ள செயலின் காரணமாகத்தான் நமக்கு வெவ்வேறு பெயர்கள் சூட்டப்பட்டு இருக்கின்றனவே அன்றி பிறப்பு நோக்கில் அனைவரும் சமமே. இந்த சிந்தனையை இன்றைக்கு எல்லா இடங்களிலும் விதைக்கணும். ஆனால் இதையே இன்றைக்கு தவறாக சொல்லி பிரித்து கொண்டு இருக்கிறார்கள். கம்பன் எவ்வளவு தெளிவா இருக்கான் பாருங்க. பார்க்கிழிய நீண்டு கோத்த கால் ஒன்றின், தோன்றும் காலத்து அது ஒன்றுதான், ஒன்று குலம் என பிரிந்தது அன்று, அதுவே பின்னர் பலவாக தேவை கருதி பிரிந்தது போலே பெருக்கெடுத்து வரக்கூடிய ஒரு நதியாகிய சரையோ பல கிளை கால்வாய்களின் மூலமாக பலவாக பிரிந்து நிலத்தினை பண்படுத்தவும் வளத்தினை தரவும் சென்றது. அடுத்தது ரொம்ப அழகான பாட்டு. முதல் பாட்டு புரியலைன்னா கூட இந்த அடுத்த பாட்டு மிக உன்னத தத்துவத்தை சொன்ன பாட்டு. கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் எல் இல் மறைகளாலும் இயம்ப அரும் பொருள் ஈது என்ன தொல்லையில் ஒன்றே ஆகி துறைதொறும் பறந்து சூழ்ச்சி பல்பெரு சமயம் போலும் பொருளும் போல் பறந்தது அன்றே. ஒன்றுதான் பரம்பொருள். அவரவர் அணுகுமுறைக்கு ஏற்றாற் போல அந்த பரம்பொருளை பற்றின விளக்கங்கள் தரப்படுவது போல இந்த சரையு நதி ஒன்றுதான். அது பல கிளைகளாக பிரிந்து இறுதியில் ஒன்று சேர்ந்து கடலில் கலப்பது போல் எவ்வாறு ஒரு தத்துவார்த்தம் ஒரு பரம்பொருள் பல்வேறு விதமான வழிபடு கடவுள்களை உருவாக்கி ஆனால் பரம் என்கின்ற ஒன்று இறுதியில் ஒன்றாக வருவது போல் இந்த நதி வெள்ளம் இருந்தது என்று எழுதுகிறான். கல்லிடை பிறந்து, இந்த நீர் பெருக்கானது மலைகள் இடையே தோன்றி போந்து அங்கிருந்து அருவியாக விழுந்து கடலிடை கலந்த நீத்தம்,
மருத நிறம் வழியாக ஓடி இறுதியிலே கடலிடையே வந்து கலந்ததாகிய இந்த ஆற்றுப்பெருக்கு நீத்தம், இந்த ஆற்றுப்பெருக்கு எல்லையில் மறைகளாலும் இயம்ப அரும்பொருள் ஈது. முடிவில்லாத வேதங்களினாலும் சொல்லப்பட முடியாத அரும்பொருள் இதுவா. எது? பரம்பொருளினுடைய தன்மை என்ன? ஒரு பரம்பொருளை விளக்கு என்பதற்காக பலவாகிய வேதங்களை படித்தாலும் எது பரம்பொருள்னு தெரியாது. அதுபோல என்ன? தொல்லையில் ஒன்றே ஆகி தோன்றிய, தொல்லைன்னா தோன்றிய காலத்து, தோன்றிய காலத்து ஒன்றாகி துறைதோறும், அது மலையிலிருந்து விழும்போது அருவி, பெருக்கெடுத்து ஓடி வரும்போது ஆறு, ஊர்களிலே பல கிளைகளாக வாய்க்கால்களாக சென்று பிரிந்து கிளைத்து தழைத்து இறுதியில் மீண்டும் ஒன்று சேர்ந்து கடலிலே கலப்பது போலே துறைதோறும் பறந்து சூழ்ச்சி பல்பெரு சமயம் சொல்லும். அதுபோல பரம்பொருள் ஒன்றுதான். அந்த பரம்பொருளை புரிந்து கொள்வதற்கு நம்ம பலவாகிய சமயங்களை வைத்திருக்கிறோம். எல்லா சமயம் இறுதியில் சொல்லக்கூடியது என்ன? ஒன்று பரம்பொருள், அவ்வளவுதான். அதுக்கு நீங்கள் அவரவர் மனோநிலைக்கு ஏற்றார் போல பேரை கொடுத்துக்கிறோம். நான் ஈஸ்வரன் என்றோ, மற்றொருவன் அல்லாஹ் என்றோ, மற்றொருவன் பரம பிதா என்றோ சொல்லிக்கொண்டே போகலாம். இவைகள் எல்லாம் ஒன்று பரம்பொருள். அது அவரவர் நோக்கத்தினுக்கு வைக்கப்பட்ட பெயர்களாக ஏற்றுக்கொண்டது போல இந்த நீர்ப்பெருக்கு ஒன்றுதான். அதற்கு பல்வேறு கிளைகளாக தோன்றி வாய்க்கால்களாக மலர்ந்து இறுதியில் ஒன்றாக மாறி கடலிலே கலப்பது போல் சூழ்ச்சி பல்வேறு சமயம் சொல்லும் பொருளும் போல் பறந்தது அன்றே. இவ்வாறு பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடிய சரையு நீர் இவ்வாறு இருந்தது.